அநேக தேவனுக்கு காணிக்கைகளும் தேவனுக்கு பொருத்தனைகளும் இதெல்லாம் செலுத்தி அதன் மூலம் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், நம்மளை நேசிப்பார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீங்க. அதன் மூலமாக தேவன் உங்களை நேசிக்க மாட்டா. தேவன் அனுப்பின ஊழியக்காரர் தான் உங்களை நேசிப்பார். தேவன் உங்களை நேசிக்கவும் பிரியமிக்கவும் ஆசீர்வதிக்கவும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆம், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்யும் பொழுதுதான் தேவன் உங்கள் மேலே பிரியம் வைப்பார். அதுதான் தேவனுக்கு உகந்த காணிக்கை, அதுதான் தேவனுக்கு உகந்த. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்களே, நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனுஷனை பிரிப்படுத்திட்டு மனுஷனுக்கு விரும்புகிற மாதிரி செயல்படாதீங்க, தேவன் விரும்புகிற மாதிரி செயல்படுங்க. அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் மேலே பிரியம் வைப்பார்.